Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திண்டுக்கல் மாவட்டத்தில் 5 ரூபாய்க்கும் குறைவாக மாம்பழம் விற்பனை செய்யப்பட்டு வருவதால் விரக்தியடைந்த விவசாயிகள் மாம்பழங்களை குப்பையில் கொட்டி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன் வழங்க கேட்கலாம். சதீஷ் ரங்கநாதன், விவசாயிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக நிகழ்வு. அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி மற்றும் நத்தம் ஆகிய பகுதிகளில் அதிக மா விவசாயம் செய்யப்பட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு 4000 ஏக்கர் அளவுள்ள பரப்பளவுல இந்த பகுதிகளில் மா விவசாயம் செய்யப்படுது. இந்த பகுதியில் விளையக்கூடிய அல்போன்சா, பங்கனப்பள்ளி, கிரேப், செந்தூரம், மல்கோவா உள்ளிட்ட நாட்டு ரக மாம்பழங்களும் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது மாம்பழ சீசன் துவங்கி இருந்த நிலையில வியாபாரிகளிடம் வரவேற்பு இல்லாமல் உள்ளது. கடந்த ஆண்டு ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனையான மாம்பழங்கள் கடந்த வாரத்தில் இருந்து 10 ரூபாய்க்கு விற்பனையானது. தற்போது சில தினங்களுக்கு 5 ரூபாய்க்கு கீழே 5 ரூபாய் 3 ரூபாய் என விற்பனை செய்யப்பட்டு வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிச்சாங்க. 4 நாட்களாக இந்த மாம்பழ விவசாயிகள் பெரும் வேதனைக்கு உள்ளானதுல மேலும் வருடம் மாம்பழங்கள் போதிய விலை இல்லாமல் இருப்பதால தற்போது விவசாய நிலங்கள்ல பயிரிடப்பட்டு விளைந்த மாம்பழங்கள் விற்பனை ஆகாததனால அதை பறிச்சு கொண்டு போய் டிராக்டர்கள் வச்சு குப்பையில கொட்டும் அவலம் இந்த இது ஏற்பட்டிருக்கு. இதுக்கு அரசாங்கம் தமிழக அரசும் மத்திய அரசும் இந்த ஒரு நிலையான மாம்பழத்திற்கான விலையை நிர்ணயம் செஞ்சு விவசாயிகளின் அந்த மாம்பழ விவசாயத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளாங்க. இதான் குறிப்பிடத்தக்கது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ் ரங்கநாதன்.